விஜய் அவர்களுடைய ஜாதகம். அவர் பேசாம விட்டுட்டாலே அவர் பாட்டுக்கு ஒரு வேட்பாளராக, கட்சி தலைவராக அப்படியே நகர்ந்துருவாரு. ஆனா அவரை தொட்டாங்க, சீண்டுனாங்க அப்படின்னா அவருக்கு எதிராக ஒரு துரும்பை அசைத்தால் கூட வாலி மாதிரி அவங்களுடைய பலத்தை வாங்கி இவங்க வெளிப்படுவாங்க அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாதுங்க. அப்படி ஒரு வித்தியாசமான அமைப்பு அப்படிங்கிறது விஜய் அவர்களுடைய ஜாதகம் சொல்லுது. என் பொண்ணு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. அரசியலுக்கும் அவளுக்கும் ரொம்ப தூரம். ஆனா அந்த விஜய்ங்கிற ஒரு பேரு அவளை திரும்பி பார்க்க வச்சிருக்கு. ரொம்ப வைரலா பேசக்கூடிய ஒரு நபரா இருக்காரே, அதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கா? நீங்க அதை ஏதாவது பார்த்துருக்கீங்களா? அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. சரி, அவர் கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம சரி பார்க்கலாமே. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவர் வந்து மாநாடுகள் போடும்போது நானும் எங்க வீட்டுக்காரும் அவருக்கு எந்தெந்த ஊரெல்லாம் மாநாடுகள் வந்து அவருக்கு சக்சஸ் ஆகும், எங்கெல்லாம் அவருக்கு பேர் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி பேசிட்டு இருந்தோம். அப்போ இந்த கரூர பத்தி பேசும்போது நானும் என் கணவரும் பேசியிருக்கோம். கரூர்ல அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத. அத பத்தி கூட ஒரு YouTubeல வீடியோவாவே பதிவு பண்ணியிருக்கோம். அப்ப அதே மாதிரி கரூர்ல அவருக்கு ஒரு பிரச்சனைகள் வந்தது. இது வந்து அவர் ஜாதகத்த பார்க்கறதுக்கு முன்னாடி அவருடைய பெயர் ராசிய மட்டுமே வச்சு அ நாங்க எடுத்த ஒரு விஷயம். இந்த விஜய்ங்கிற பேருக்கு உள்ள ராசிய எடுத்து அவருடைய அந்த நட்சத்திர எழுத்துக்கான ஒரு நிகழ்வ மட்டுமே எடுத்து பார்த்த ஒரு விஷயம். ஜனநாயகன் அந்த படம் கூட நெட்ல இப்ப ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அத பத்தின ஒரு நிகழ்வு என்ன? அப்படிங்கிறத பத்தியெல்லாம் பார்க்கும்போது, எதனால இவருக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்? ஆனாலும் அந்த கடினமான சூழ்நிலைகளை தாண்டி அவர் நிக்கக்கூடிய வாய்ப்புகள் எந்த கிரகங்கள் கொடுக்குது? அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அவர் ஜாதகத்த பார்க்கும்போது. ஒத்த கிரகம் இவ்ளோ அழகா அவர வெளிப்படுத்துமா? அப்படிங்கிறது ரொம்ப பிரமிப்பா இருந்தது. ஏன்னா, இப்பதான் சமீபத்தில பொதுவுடைமூர்த்தி சார் கூட இந்த ராகுவும், விஜயும் தொடர்புபடுத்தி நெறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. இப்ப அதே மாரி தான் இங்க நம்ம பார்க்கும்போது, அவருடைய அட்சய லக்னம், மகர லக்னம். இந்த மகர லக்னத்திற்கு 11ல ராகு இருக்கார். ராகு அப்படின்னாவே பிரம்மாண்டங்க. ரொம்ப பிரமிக்கத்தக்க ஒரு அடுத்தவங்க நெனச்சு பார்க்க முடியாத ஒரு வீழ்ச்சியும், நினைத்து பார்க்க முடியாத ஒரு வளர்ச்சியும் குடுக்கக்கூடியவர்ல ராகுவ மிஞ்சி யாருமே கிடையாது. ஒருத்தன் திடீர்னு பணக்காரன் ஆகுறான்னா, அதற்கு ராகு தான் காரணம். திடீர்னு ஏழ்மையாகி இருந்ததெல்லாம் தொலைச்சுட்டு கஷ்டப்படுறான்னா, அதுக்கும் ராகு தான் காரணம். இந்த ராகுவின் நிலை வந்து அது ஒரு போதை, அது ஒரு மயக்கம், மதிமயக்கம் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு சூதாட்ட களம் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு பிளாக் மேஜிக் அப்படின்னு சொல்லலாம். அப்படி அந்த ராகுவின் திறன் வந்து பன்முகத்தன்மையாக வெளிப்படுத்தக்கூடியது. நீ எதுவா நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுவேன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க பகவத்கீதையில. இது ராகுவுக்கு ரொம்ப பொருந்தும். எங்க போய் நிக்குதோ அந்த பாவகத்தை தன்னதாக எடுத்துக்கக்கூடிய சக்தி இந்த ராகுவுக்கு உண்டு. அந்த 11ல இந்த ராகு இருக்கிறது, இது இவருடைய ஜாதகத்திற்கு வலு சேர்க்குது பாருங்க. அந்த ஜாதக கட்டத்துல அவருக்கு பாருங்க எத்தனை ரெட்டு, அந்த சிவப்பு நிறங்கள் பாருங்க. இந்த சிவப்பு நிறங்கள் எல்லாமே அவருக்கு எங்க இருந்தெல்லாம் எதிர்ப்புகள் வருது அப்படிங்கிறத காமிக்கக்கூடியது. இந்த வெள்ளையா இருக்கக்கூடியதெல்லாம் அவருக்கு அவங்களால எல்லாம் நன்மைகள் வருது அப்படிங்கிறத காமிக்கக்கூடியது. அப்ப இந்த சிவப்பு நிறங்கள் எங்கெல்லாம் இருக்கு பாருங்க. 2ஆம் இடம் சிவப்பு நிறமாக இருக்கு. குடும்பத்தில பிரச்சனைகள். எது பேசினாலும் அங்க பிரச்சனைகள். கம்யூனிகேஷன் பிரச்சனை. அடுத்து அவருடைய 7ஆம் இடம் நண்பர்கள், கணவன், மனைவி உறவு நிலைகள்ல பிரச்சனை. 8ஆம் இடம் அவமானம், பழி, தீராத பழிச்சொல், ஆபத்துகள். 9 கௌரவத்த குலைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை. இப்படி இந்த சிவப்பு நிறங்கள் எல்லாமே அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை காமிக்கக்கூடியது. எதெல்லாம் அவருக்கு நல்லா இருக்கு பாருங்க. 4 சுகம் நல்லா இருக்கு. தாய் நல்லா இருக்கு. மனசு திடமா, தீர்க்கமா இருக்கு. 6 பகைவர்களால் நன்மைகள் உண்டு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாருங்க. இந்த இடத்துல நான் என் பொண்ணுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். ராமாயணத்துல ஒரு கேரக்டர் உண்டு. அந்த கேரக்டர் மாரி தான் இப்போ அவருக்கு கிரகங்கள் வேலை செய்யுது. வாலின்னு ஒரு கேரக்டர் உண்டுங்க. அது எல்லாருக்குமே தெரியும். இந்த வாலியினுடைய தன்மை என்ன அப்டின்னா, எதிராளியின் பலத்துல பாதி அவருக்கு கிடைச்சிடும். அதுதான் அந்த வாலியினுடைய பலம். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து விஜய பொருத்தி பார்க்கலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு இந்த ராகு அவருக்கு சப்போர்ட் பண்றார். இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, அவர பேசாம விட்டுட்டாலே அவர் பாட்டுக்கு ஒரு வேட்பாளராக, கட்சி தலைவராக அப்படியே நகர்ந்துருவாரு. ஆனா, அவர தொட்டாங்க, சீண்டுனாங்க அப்படின்னா, நமக்கு போட்டியா வந்துட்டா என்ன பண்றதுன்னு அவருக்கு எதிராக ஒரு துரும்பை அசைத்தால் கூட
வாளி மாதிரி அவங்களுடைய பலத்த வாங்கி இவங்க வெளிப்படுவாங்க அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாதுங்க. அப்படி ஒரு வித்தியாசமான அமைப்பு அப்படிங்கிறது விஜய் அவர்களுடைய ஜாதகம் சொல்லுது. ஒரு பெரிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு கிடைச்சிடும். ஆனா, அது அப்படி நடக்குமா? மீடியாங்கிறது அவருக்கு மிகப்பெரிய பலமாக வேலை செய்யுது. ஒரு தவற காட்டினாலும், அது ப்ளஸ்ஸாவே அவருக்கு பாயிண்ட்ஸா ஏறுது. எப்படி சொல்லுவாங்க? மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அவருடைய ஜாதகம் இப்ப வேலை செய்யுது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனாலும் கஷ்டங்கள் இருக்கா? கஷ்டங்கள் இருக்கு. பிரச்சனைகள் இருக்கா? தாக்கு பிடிக்கணுமா? இந்த வாளியினுடைய அப்படியே உதாரணத்த எடுத்துக்கலாம். நேரடியாக தாக்கக்கூடிய விரோதிகள்ட்ட இருந்து அவர் தப்பிச்சுக்குவாரு. மறைமுகமான விரோதத்துக்கிட்ட இருந்து அவரால தப்பிக்க முடியுமா? அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துகிட்டே இருக்கு. பொதுவாவே இந்த அரசியல் களத்துல, இந்த 2027 நவம்பர்லருந்து இந்த 2028 டிசம்பர் வரையுமான ஒரு காலம் அப்படிங்கிறது, நம்ம எதிர்பார்க்காத பல பிரச்சனைகளையும், நிகழ்வுகளையும் உள்ளடக்கியதாக இருக்க போகுது. நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் நம்ம இத பார்க்க போறோம். 2027 நவம்பர்லருந்து 2028 டிசம்பருக்குள்ளாக அரசியல் நிலவரங்கள் அப்படிங்கிறது, நம்மளை ரொம்ப ஆச்சரியமூட்டக்கூடியதாகவும், பிரச்சனைக்குரியதாகவும், ஒரு மாற்றங்களை தரக்கூடியதாகவும் மாறப்போகுது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த கால சூழ்நிலைகளை கடந்த பிறகு தான் தெரியும் யாரெல்லாம் வில் பவர்ல இருக்காங்க அப்படிங்கிறது. அப்ப அதுவரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம். என் பொண்ணு கேட்ட மாதிரி அங்க விஜய் ரசிகர்கள் நெறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கான பதிலாக இங்க சொல்வது, சிவனேன்னு இருந்தா அது பாட்டுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இல்ல இவர கீழ இறக்கணும்னாலோ, அல்லது இன்னும் ஆப்போசிட்டா ஏதாவது பண்ணணும், அவர பேர டேமேஜ் பண்ணணும்னு வேலை செய்தாலோ, அது விஸ்வரூப வெற்றியாக கூட இவருக்கு மாற்றி காமிக்கும் அப்படிங்கிறதையும் இங்க தெரிஞ்சுக்க முடியுது. நல்லதே நடக்கும். ஒரு உதாரணமாக தான் நம்ம எடுத்துக்கிறோமே தவிர, இது அரசியல் பதிவு அல்ல அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிறேன். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். ஏஎல்பி ஜோதிடர், ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நன்றி.